ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃப்ளாட் லோட் ஸ்டிச் எப்படி போடணும் அப்படி சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். அதுக்கு பக்கத்துலேயே ஒரு குட்டி லைன் ட்ரா பண்ணிவிட்டு, ஸோ பார்த்திங்கன்னா இந்த லைன்ஸை நம்ம இப்படி ஜாயின் பண்ணிடலாம். ஸோ இப்படி தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு லைன் போட்டுட்டு, இதில் நம்ம அவுட்லைன் ஃபர்ஸ்ட் போடணும். நார்மல் செயின் ஸ்டிச் இருக்குது இல்லையா, ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு இந்த லைனில் நான் அவுட்லைன் கொடுத்துட்றேன். டபுள் ஸ்டாண்ட்ஸ் தான் எடுத்திருக்கேன் த்ரெட்டு. நார்மல் செயின் ஸ்டிச் போட்டு ஃபில் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ நம்ம இந்த லைன் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ இந்த லைன் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம லாக் போட்டுட்டும் அடுத்து நம்ம ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை லாக் போடாமலும் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம இந்த லைன்ஸில் ஸ்லாண்டிங்காக நம்ம ஸ்டிச்சஸ் போட போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம், லைனுக்கு உள்ளே, அதாவது இந்த கார்னர்லேருந்து கொஞ்சம் கீழே தள்ளி நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம த்ரெட் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த லைன் இருக்கு இல்லையா, இதுக்கு வெளியில் வந்துட்டு நம்ம ஸ்டிச் போட்டு அப்புறம் உள்ளே போகிறோம். ஓகே, அதே மாதிரி இந்த லைன் இருக்கு இல்லையா, ஸோ லைனுக்குள்ளே வெளியே தான் நம்ம ஸ்டிச்சஸ் போட போகிறோம். ஓகே, போட்டுட்டு இப்போ நம்ம அதே மாதிரியே கீழே, அதுக்கப்புறம் வெளியில், லைனுக்கு உள்ளே, அதுக்கப்புறம் லைனுக்கு வெளியில், சேம் இதே மெத்தட் தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். நம்ம நம்மளோட ஸ்லாண்டிங் வந்து எல்லா பக்கமும் ஈவனாக வரணும். எந்த இடத்துலையும் வந்து இந்த ஸ்லாண்டிங் வந்து கம்மியாகிடக்கூடாது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கீழே நம்ம பிடிச்சிருக்கோம் இல்லையா, அந்த த்ரெட்டையும் நம்ம கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி பிடிக்கணும். இல்லை நம்ம பேலன்ஸ் இல்லாமல் ஏதோ ஒரு மாதிரி ப்ரெஷர்லேயும், கீழே இருக்க த்ரெட்டை ஒரு மாதிரி ப்ரெஷர்லையும் நம்ம பிடிச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து த்ரெட்டு வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும். ஸோ டைட்டாக எப்போவுமே நம்ம லோடிங் போடும்போது டைட்டாக வச்சுக்கவே கூடாது. அப்படி வச்சுருந்தோம்னாலே நமக்கு த்ரெட்டு வந்து சீக்கிரம் கட் ஆகிடும். த்ரெட்டில் ஃபைபர்ஸ் வர சான்ஸ் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் நம்ம லூஸாக வச்சு போட்டோம் அப்படின்னா தான் நமக்கு ஸ்டிச்சஸ் வந்து ரொம்ப அழகாக வரும். இந்த லைனுக்கு உள்ளே வெளியே குத்தணும், அவ்வளோதான். அதை மட்டும் கரெக்டாக கான்சன்ட்ரேட் பண்ணிங்கனாலே போதும். ஸோ இந்த எண்டிங் பாயிண்டில் நம்ம ஸ்டார்டிங்கில் எப்படி ஸ்டார்ட் பண்ணமோ அதே மாதிரியே எண்ட் பண்ணணும். ஸோ இப்போ இந்த லோடிங் ஃபுல்லாக நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இதுக்கு நம்ம எட்ஜ் இருக்கும் இல்லையா, இந்த சைடெல்லாம் இருக்குது இல்லையா, சைடில் வந்துட்டு நம்ம அப்படியே விடக்கூடாது. இந்த செயின் ஸ்டிச்சே நம்ம அவுட்லைனாக கொடுத்து ஃபினிஷ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இந்த பீட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, சுகர் பீட், அந்த மாதிரி பீட்ஸ் எல்லாம் வந்துட்டு கொடுத்து கூட நம்ம இந்த அவுட்லைன் வந்துட்டு ஃபினிஷ் பண்ணலாம்.
இதுக்கு நம்ம அவுட்லைன் வந்துட்டு செயின் ஸ்டிச் கொடுத்து ஃபினிஷ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம செயின் ஸ்டிச் எப்படி கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த லைன்ஸ் இருக்கும். எட்ஜஸ் வந்துட்டு கடைசியில் தெரியும் நமக்கு. இது வந்து அன்ஈவனாக இருக்கும். ஸோ இதை நம்ம ஈவனாக கொடுக்கணும். ஈவன் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த செயின் ஸ்டிச்சே கொடுக்குறோம். அப்போது வந்துட்டு என்ன பண்ணணும், தள்ளி கொடுத்துடக்கூடாது. நம்ம இந்த அன்ஈவனாக இருக்கும் இல்லையா, இந்த எட்ஜஸ் மேலேயே தான் கொடுக்கணும். சம்டைம்ஸ் வந்து அது கன்ஃபியூஸ் ஆகி தள்ளி கொடுத்துருவாங்க. ஸோ தள்ளி கொடுக்கும்போது பிகினர்ஸ்க்கு என்ன ஆகும்னா, இந்த கேப் வந்துட்டு நமக்கு தெரியும். ஒரு மாதிரி கேப் வந்த மாதிரி தெரியும். நமக்கு டிசைன் வந்து ஃபினிஷிங் நல்லா வந்த மாதிரி இருக்காது. ஸோ அதனால் எப்போவுமே இந்த ஸ்டிச்சஸ் வந்துட்டு நம்ம அந்த எட்ஜஸ் மேலேயே தான் போடணும். அது போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ரொம்ப டைட்டாக இருக்கும். ஸோ அதனால் பார்த்து கேர்ஃபுல்லாக போடுங்க. ஏன்னா ஆல்ரெடி நீடில் வந்துட்டு அந்த இடத்துல த்ரெட் வந்து இருக்குது அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து நீடில் வந்துட்டு இன்சர்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அழுத்தமாக இருக்கும் ரொம்ப. ஸோ அதனால் பார்த்து கேர்ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணணும். சம்டைம்ஸ் நீடில் பிரேக் ஆக கூட இதில் சான்ஸ் இருக்குது. அதனால் பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். நீடில் ரொம்ப ஃபோர்ஸாக இன்சர்ட் பண்ணும்போது கீழே கை நம்ம பிடிச்சிருக்கோம் இல்லையா, ஸோ கையில் வந்துட்டு குத்தி டேமேஜ் பண்ணிடாமல் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஃப்ளாட் லோட் ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ அவுட்லைன் போட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் அவுட்லைன் போடாமல் விட்டீங்க அப்படின்னா ஃபினிஷிங் உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நல்லா வராது. ஸோ அதனால தான் அவுட்லைன் போடுங்கன்னு சொல்கிறது. நீங்கள் நார்மல் செயின் ஸ்டிச் வச்சு போட உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் மெட்டீரியல்ஸ் கூட யூஸ் பண்ணி கூட நீங்கள் அவுட்லைன் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு இதை விட கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம ஜரி த்ரெட் வச்சு இதே ஸ்டிச்சை எப்படி போடணும்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நீங்கள் சப்போஸ் நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் லைன் போட்டு கூட இதை ப்ராக்டிஸ் பண்ணலாம். இன்றைக்கி நான் காப்பர் ஜரி தான் எடுத்து போட போகிறேன். நார்மலாக எப்போவுமே நம்ம கோல்டு ஜரி வச்சு தான் போடுவோம். ஸோ இன்றைக்கி நம்ம காப்பர் ஜரி வச்சு எப்படி வருதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் அவுட்லைன் போட்டுக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா ஜரி த்ரெட் வந்துட்டு டபுள் த்ரெட்டாக கூட நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணலாம். நான் சிங்கிள் த்ரெட்டே போதும்னு சொல்லி விட்டுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா டபுள் த்ரெட் கூட வச்சுக்கலாம். அது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு திக்னஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த லைன் ஃபினிஷ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அப்படியே நம்ம லாக் போடாமல் அப்படியே கண்டினியூ பண்ணுறோம். ஸோ கிராஸாக போயிட்டு உள்ளே ஒரு லாக், வெளியே ஒரு லாக். அந்த லூப்பை லாக் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த லாக் ஸ்டிச் போடுறோம். ஒரு ஷார்ட் ஸ்டிச், லாங் ஸ்டிச், அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் உள்ளே இன்சர்ட் பண்ணி லாக் போட்டுட்டு வெளியில் வந்து ஒரு குட்டி லாக் போட்டுட்டு அப்புறம் ஆப்போசிட் டைரெக்ஷனில் போயிட்டு உள்ளே வெளியே. பாருங்கள், ஃபர்ஸ்ட் உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெளியே. அதே மாதிரி இந்த டைரெக்ஷனில் ஆப்போசிட்டில் வந்துட்டு உள்ளே ஃபர்ஸ்ட் இன்சர்ட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வெளியே. ஸோ சேம் ப்ரொசீஜர் தான். த்ரெட்டோட டென்சிட்டி வந்து கம்மியாக இருக்கிறதுனால நமக்கு சீக்கிரம் ஃபில்லிங் ஆகாது. த்ரெட்டை வந்து ரொம்ப டைட்டாக பிடிச்சிக்கக்கூடாது. நல்லா லூஸ் விட்டு ஹேண்டை ஃப்ரீயாக விட்டு போட்டிங்கன்னா நல்லா அழகாக வரும் உங்களுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த லோட் ஸ்டிச் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து ரொம்ப ஃப்ளாட்டாக தான் இருக்கும். நமக்கு எம்போஸ்ட் எஃபெக்ட்லாம் இருக்காது. நம்ம நார்மலாக ஸ்டிச் போட்டால் எப்படி இருக்கும், ஸோ அதை மாதிரி தான் இருக்கும். ஸோ லோட் ஸ்டிச் வந்துட்டு உங்களுக்கு எல்லாமே இப்படி தான் வரும். இதே மெத்தட் தான் உங்களுக்கு ஃபாலோ பண்ணுவோம். பட் ஆனால் என்ன ஆகுனா உங்களுக்கு இதில் எம்போஸ்ட்டும் இருக்காது, ஃப்ளாட்டாக இருக்குது. வேறு ஸ்டிச்சஸ் போகும்போது நமக்கு எம்போஸ்ட் வரும். அப்புறம் அந்த ஸ்டிச்சஸோட டைரெக்ஷன் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் சேஞ்சஸ் தான் வரும். ஸோ அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே நம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதெல்லாமே நம்ம ஃப்யூச்சரில் பார்க்கலாம்.
ஸோ இந்த 2 வந்துட்டு நம்ம டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்கோ சொல்லியாச்சு. இப்போ உங்களுக்கு பிகினர்ஸ் இருக்கும்போது நீங்கள் லைன்ஸ் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, எனக்கு லைன்ஸ் போட்டு ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா, நீங்கள் லைன்ஸ் போடாமல் கூட நீங்கள் ஒர்க் பண்ணலாம். நார்மலாக அவுட்லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது லைன்ஸ் போட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக வரும். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப டைட்டாக பிடிச்சி போட்டிங்கன்னா, இப்போ நார்மலாக இந்த லைன் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஸ்ட்ரைட் லைன் வந்துட்டு உங்களுக்கு கர்வ் லைனாக மாறிடும். ரொம்ப டைட்டாக பிடிச்சி இழுத்து பிடிச்சி போடும்போது. ஸோ அதெல்லாம் மட்டும் கொஞ்சம் பார்த்து நோட் பண்ணி கேர்ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இந்த ஸ்டிச்சு ட்ராயிங்கில் எப்படி வரும் சொல்லி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோன்னா, ஒரு லைன் போட்டுக்குவோம். இது மாதிரி லைன் போட்டிருக்கோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் ஒரு அவுட்லைன் ஸ்டிச் போட்டு இந்த லைனை ஃபினிஷ் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், நம்ம லைனுக்கு உள்ளே வெளியே, அதே மாதிரி இந்த டைரக்ஷன் போகும்போது இந்த லைனுக்கு உள்ளே வெளியே, அதாவது லைனுக்கு உள்ளே வெளியே, லைனுக்கு உள்ளே வெளியே. ஸோ இப்படி தான் நம்ம வந்துட்டு போடுவோம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் உள்ள ஒரு டாட் இருக்கு இல்லையா, ஸோ இந்த லைன்லேருந்து நம்ம ஃபர்ஸ்ட் வெளியில் எடுக்கிறோம். இதை வெளியில் எடுத்து நம்ம லாக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம மேலே போகிறோம். மேலே போகும்போது ஃபஸ்ட்டு எடுத்தது இங்கே வெளியில் போயிடக்கூடாது, உள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வெளியில் ஸ்டிச் போகிறோம். ஸோ வெளியில் போகும்போது இங்கே ஒரு லாக் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு அப்படியே நம்ம இங்கேருந்து நம்ம டர்ன் பண்ணி இங்கே வரோம். ஸோ இங்கே வரும்போது உள்ளே போடணும், வெளியில் போடக்கூடாது, உள்ளே போட்டுட்டு இந்த லாங் ஸ்டிச் போட்டிருக்கோம்ல, இது இங்கே வந்து ரொம்ப லாங்காக இருக்கும் இல்லையா, ஸோ இந்த லாங் ஸ்டிச்சை நம்ம லாக் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறோம், வெளியில் போய்ட்டு ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போடுறோம். ஸோ லாக் ஸ்டிச் போட்டுட்டு அப்படியே நம்ம நீடில் டர்ன் பண்ணி ஆப்போசிட் டைரெக்ஷன் வரோம். ஸோ ஆப்போசிட் டைரெக்ஷனில் வந்துட்டு இங்கே ஒரு உள்ளே தான் நம்ம வந்துட்டு இன்சர்ட் பண்ணி எடுக்கிறோம். ஸோ உள்ளே இன்சர்ட் பண்ணி எடுத்துட்டோன்னா இப்போ இந்த வெளியில் இருக்கிறதுலேருந்து இந்த உள்ளே வரைக்கும் நமக்கு வந்து லாங்காக இருக்கும் இல்லையா ஸ்டிச்சு. ஸோ இதை வந்து நம்ம லாக் பண்ணுறதுக்காக நம்ம வெளியில் போய்ட்டு ஒரு லாக் ஸ்டிச் போடுறோம். ஸோ லாக் ஸ்டிச் போடாமல் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த லூப் வந்து கரெக்டாக நிற்காது, டேர்ன் ஆகி வந்துடும். ஸோ ஸ்டிச்சஸ் வந்து கொலாப் ஆகும். ஸோ அதனால் வந்துட்டு நம்ம வந்துட்டு அதை கரெக்ட் பண்ணுறதுக்காக, அந்த ஷேப் கரெக்டாக கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த லாக் ஸ்டிச் ஒவ்வொரு டைரெக்ஷனுக்கும் நம்ம வெளியில் வந்து லாக் போட்டுட்டு தான் உள்ளே போகிறோம். ஸோ வெளியில் லாக் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆப்போசிட் டைரெக்ஷன் போயிடுறோம். ஸோ இப்போ நம்ம இங்கே லாக் போட்டோம் இல்லையா, நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், இங்கேருந்து அகெயின் இங்கே, ஸோ உள்ளே தான் நம்ம ஃபர்ஸ்ட் கொண்டு வரோம். உள்ளே வந்துட்டு போட்டுட்டு ஒரு லாங் ஸ்டிச் போட்டுருவோம். அதுக்கப்புறம் ஒரு ஷார்ட் ஸ்டிச் இல்லைன்னா ஒரு லாக் ஸ்டிச் போட்டு அதை லாக் பண்ணிவிட்டு அப்படியே ஆப்போசிட் டைரெக்ஷன், ஸோ ஆப்போசிட் டைரெக்ஷனில் உள்ளே லாக் பண்ணி அப்படி போடுறோம். ஸோ இந்த ஸ்டிச்சஸ் வந்து நமக்கு எப்படி வரும்னா, இப்படி நல்லா ஸ்லாண்டிங்காக வரும். இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக வரும். ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, ஸோ இங்கே வந்துட்டு பிகினர்ஸ்க்கு நிறைய கன்ஃபியூஸ் ஆகும். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ நமக்கு இப்படி தான் இருக்கும் இல்லையா, ஸோ இந்த லைனில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்டார்டிங்கில் போடும்போது இந்த ஸ்லாண்டிங் லைன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஸ்லாண்டிங் லைன்ஸ் வந்து நம்ம எடுத்தது பெரிய லைனாக போடக்கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் இந்த 2 லைனையும் நம்ம கம்பைன் பண்ணுற மாதிரி ரொம்ப குட்டியாக தான் போடணும். அடுத்து நெக்ஸ்ட்டு லைன் போகும்போது கொஞ்சம் அந்த லென்த் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் லைன் போகும்போது இதை விட கொஞ்சம் லென்த் அதிகமாக போடுறோம். ஸோ இந்த கார்னர் இருக்கு இல்லையா, இந்த கார்னர் நம்ம கிராஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நம்ம இதுக்கப்புறம் வர்றது தான் நம்ம கரெக்டாக ஸ்டாண்டர்டாக நம்ம வச்சுக்கணும். இதுக்கப்புறம் எவ்வளோ ஸ்லாண்டிங் நம்ம வச்சுருக்கோமோ அதே அளவு ஸ்லாண்டிங் தான் நம்ம லாஸ்ட் எண்ட் வரைக்கும் நம்ம கண்டினியூ பண்ணணும். அதே மாதிரியே லாஸ்ட்டில் கார்னரில் வந்துட்டு இந்த சைடு ஆப்போசிட் டைரெக்ஷன், ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கார்னர் எடுத்துக்கிறோம், அதுக்கப்புறம் நம்ம இந்த கார்னர், ஸோ இந்த கார்னர் இருக்கு இல்லையா, இந்த கார்னர்லேருந்து அதுக்கப்புறம் நம்ம ஸ்லாண்டிங் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிகிட்டே வரணும். அதாவது ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் இங்கே எண்ட் ஆகும். ஸ்டார்டிங்லேயே அதே மாதிரி இந்த ட்ரையாங்கிள் ஷேப் வரும். ஸோ அதை கவர் பண்ணுறதுக்காக நம்ம இந்த மாதிரி ஷார்ட்டாக போட்டு கொண்டு வந்து இதை வந்து ஃபினிஷ் பண்ணுவோம். ஸோ இப்படி தான் நம்ம போடணும். ஸோ இந்த ஸ்டிச் வந்துட்டு நம்ம இந்த டைரெக்ஷனில் மட்டும்தான் போடணும்லாம் கிடையாது, இதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ இந்த டைரெக்ஷன்லேயும் நம்ம ஸ்டிச் போடலாம். நமக்கு உங்களுக்கு எந்த சைடில் ஃப்ளோ வருதோ அந்த சைடில் நீங்கள் வந்து பண்ணலாம். பட் ஆனால் ஸ்டார்டிங்கில் நீங்கள் எந்த டைரெக்ஷன் ஃபாலோ பண்ணுறீங்களோ அதே டைரெக்ஷன் தான் நீங்கள் ஸ்டிச்சோட எண்ட் வரைக்கும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக போடாமல் இப்படி ஸ்ட்ரைட்டாக கூட போடலாம். ஸோ உங்களோட லைன்ஸ் இப்படி இருக்குது அப்படின்னா நம்ம இதில் இப்படி ஸ்ட்ரைட்டாக கூட போடலாம். ஸோ இந்த மாதிரி கூட போடலாம். ஸோ 1 2 3 இந்த 3 மெத்தட்ஸ் யூஸ் பண்ணியும் நம்ம ஸ்டிச்சஸ் போடலாம். பட் பேசிக்காக எல்லோரும் நார்மலாக வந்துட்டு இந்த மாதிரி தான் நம்ம போடுவோம். நமக்கு வந்துட்டு இது ஈஸியாகவும் இருக்கும். இந்த மாதிரிலாம் போடுறதுனா நமக்கு டைம் எடுக்கும். ஏன்னா ஈக்குவலாக ஒவ்வொரு லைன்ஸும் நமக்கு ஈக்குவலாக போட என்ன ஆகும்னா நம்ம இன்னுமே நெருக்கமாக போடணும். ஸோ இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக போடும்போது நமக்கு நெருக்கமாக போடுறது கொஞ்சம் கம்மி பண்ணால் கூட நமக்கு அவ்வளோக்கா தெரியாது டிஃப்ரென்ஸு. இதில் வந்துட்டு நல்லாவே நெருக்கமாக போடணும், அப்போ தான் வந்துட்டு இதோட ஃபினிஷிங் நல்லா வரும். ஸோ மேக்ஸிமம் வந்துட்டு இந்த 2 டைப்பில் தான் நம்ம வந்துட்டு அதிகமாக யூஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணுவோம்.
ஸோ என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட அப்டேட் உங்களுக்கு அப்பப்போ வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.